ஹலோ யூஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெச்பி லேப்டாப்போட ஏபிஹெச் பேனலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். பேனல் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ப்ளஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும், என்னென்ன காம்பவுண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இன்ச்சஸ் மாற்றுறது, பேனல் மாற்றுறது ரொம்ப ஈஸி. அதுலேயே இன்ச்சஸ் மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு. அந்த இன்ச்சஸை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணணும். ப்ளஸ் இதில் வந்து டிஸ்பிளே வந்து லேட்டஸ்ட் மாடல் டிஸ்பிளே, இது டச்சு கிடையாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்க்ரீனுக்கு. அதனால் நம்ம அந்த ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக வந்து பேக்கில் வந்து டச் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லைன்னா நான் அந்த உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஸ்க்ரீனை எப்படி இந்த ஓப்பன் பண்ணுறது. வாங்க கம்ப்ளீட்டாக நான் எப்படி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக எப்படி ரிமூவ் பண்ணணும், இன்ச்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபிஹெச் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.
நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்க